கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வெண்ணிலா போனை சிம் கார்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்ன வெண்ணிலா ரெடியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பாட்டி ரெடிதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நம்பர் போடுன்னு சொன்னதும் இப்ப வெண்ணிலாவும் நம்பர் போடுறாங்க. அன்போட போனுக்கு போன் பண்றாங்க. இப்ப கரெக்டா கண்மணியோட கையில அன்போட போன் இருக்கு. உடனே நம்ம கண்மணி ஹலோ யாருங்க யாருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க சிக்னல் கிடைக்காதனால நம்ம கண்மணி என்ன பேசுறாங்கன்றது வெண்ணிலாவுக்கும், வெண்ணிலா என்ன பேசுறாங்கன்றது கண்மணிக்கு 2 பேருக்குமே கேட்கறது கிடையாது. ஜேபி ரெஸ்டாரண்ட்ல இருந்து நாங்க பேசுறோம். 10 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணது நீங்க தானே, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது எதுவுமே வெண்ணிலாவுக்கு புரியுறதில்ல. லேடியோட வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் வெண்ணிலாவுக்கு புரியுது. ஹலோ யாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சிக்னல் கிடைக்கல, நான் வெளியே போய் பேசுறேன்னு சொல்லிட்டு கண்மணி ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே போகலான்னு பார்க்கும்போது போன் கீழே விழுந்து உடைஞ்சிருது. உடனே ஐயோ கண்மணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே வெண்ணிலா என்ன இது ரிங் ஆச்சு, போன் அட்டன் பண்ணாங்க ஒரு லேடி. அவங்க ஏதோ ஹோட்டலோட பேரை சொன்னாங்க. அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சே, ஏன்னா யாரோட போனா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி ஐயோ இது யார் போனு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஐயோ என் போனாவா, என் போனு கீழே போட்டு உடைச்சிட்டீங்களா, என் போனை யாரு கீழே போட்டு உடைச்சது, இந்த போனை நான் எப்படி பத்திரமா பாதுகாத்தேன்னு தெரியுமா, யாரு என்னுடைய போனை கீழே போட்டு உடைச்சது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு நம்ம கண்மணி நான் தான் தெரியாம போன் கீழே விழுந்துருச்சு, கம்பெனில இருந்து யாரோ கால் பண்றாங்க, ஹோட்டலுக்கு சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் போன் அட்டன் பண்ணேன், ஆனா போன் கீழே தெரியாம விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதை கேட்டது அன்பு கோவப்படுறாங்க. எதுக்காக போனை போட்டு உடைச்ச, ஏன் உடைச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இது எல்லாமே நீ வேணும்னு எதனா பண்ணிருக்க, என் போன் உடைஞ்ச மாதிரி உன் போனு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உடையும், அப்ப என்னுடைய போனை பத்தி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அன்பு கண்மணி கிட்ட பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்போ உடனே கண்மணி ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்னன்னா கட்டையில் அடிக்கிற, இப்ப போனை உடைக்கிற, பண்ணு உனக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாமே பண்ணுன்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு பேசிட்டு கோவமா போறாங்க. உடனே பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவை காட்டுறாங்க. பாட்டி கேக்குறாங்க, என்ன வெண்ணிலா அன்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல பாட்டி அன்பு இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அன்போட போன்ல இருந்து யாரோ ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஹோட்டலோட பேரை சொன்னாங்க, அது என்னன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கவலைப்படாத வெண்ணிலா, இவ்வளவு தூரம் உன்னால அன்பு எங்க இருக்காரு என்னன்றத கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும், கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு பாண்டி ஆறுதலா பேசிட்டு போறாங்க. இப்ப வெண்ணிலா அவங்க ஃப்ரெண்டோட மூலியமா எங்க அன்போட நெட்வொர்க் சிக்னல் இருக்குன்றத ட்ராக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணி நான் ஒரு நம்பர் அனுப்புறேன், அந்த நம்பருக்கு நீங்க எங்க ட்ராக் இருக்குன்றத கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு உங்களுடைய லவ்வர்ன்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க அதையும் சொல்றீங்க நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி இப்போதைக்கு என்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும், 5000 என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னது ஏன் இப்படி பேசுறீங்க, ஆமா மேடம் உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னதும் உடனே வெண்ணிலாவும் அமௌண்ட் அனுப்பிடுறாங்க. கரெக்டா அன்பு எங்க இருக்காருன்ற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. எக்ஸாக்டா என்னால கண்டுபிடிக்க முடியாது, ஓரளவுக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே வெண்ணிலா, அன்பு நீங்க வேணும்னா என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்காம இருக்கவே முடியாது, கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு தீருவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிவு பண்றாங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம அன்புவை காட்டுறாங்க. அன்பு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. ரிசப்ஷன்ல நம்ம கண்மணி பெரியசாமி எல்லாரும் உட்காடுறாங்க. உடனே அன்பு கேக்குறாங்க, என்னென்ன இத்தனை நாளை விட இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா கல்ல கட்டுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே பெரியசாமி, ஆமா தம்பி ரொம்பவே நல்லா கல்ல கட்டுச்சு, ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ல கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஹோட்டல்ல இழுத்து மூடிட்டாங்க, அதனால ஏமாந்து போனவங்க நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் வந்தாங்க, நல்லாவே கல்ல கட்டிருக்கன்றாங்க. ஆனா இதுக்குதான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணணும்னு சொல்றது, இப்ப நான் யூஸ் பண்ண மூளையால கண்டிப்பா இந்த அளவுக்கு லாபம் கிடைச்சது, அதுவே அடுப்புலனா இதெல்லாமே செஞ்சிருக்க முடியுமா, இதெல்லாம் அனுபவம் இருக்கவங்க சொன்னா ஏத்துக்கணும், நான் தான் எல்லாம் சொல்லிட்டெல்லாம் நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணியை திட்டிட்டு அன்பு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. கண்மணி கிளம்பி போறாங்க. இப்ப அன்பு வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது கண்மணியோட சித்தப்பா குடிச்சிட்டு ரோட்ல நடந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த அன்பு, என்ன இது இவர் எப்பவுமே குடிக்க மாட்டாரு, திரும்ப என்ன குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க இங்க, என்ன பண்றீங்க, திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க.
உடனே கண்மணியோட சித்தப்பா வந்து என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை நான் எப்படி கொட்டுறது, மனசுல இருக்கிறத வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சுட்டும் இருக்க முடியல, அதனாலதான் இப்படி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன தம்பி, உங்களை இங்க கேட்ட மாதிரி இருக்கு, உங்களை பார்த்த மாதிரி இருக்கு, மாப்பிள்ள நீங்களா, நீங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீங்க இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. சரி நீங்க வீட்டுக்கு இங்க போங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அன்பு சொன்னதும், என்ன மாப்பிள்ள, நம்ம வீடு மாப்பிள்ள, இது நம்ம வீடு, நீங்க என்ன அங்க போறீங்க, இங்க வாங்க வாங்க சொல்றேன் இல்லைன்னு சொல்லிட்டு அன்புவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து கண்மணி காவேரிக்கு, அதே மாதிரி கண்மணியோட சித்திக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன, உன் புருஷன் வந்து உன் மேல சத்தியம் பண்ணாரு குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன அவரு குடிச்சிருக்காரான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதான்க்கா எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு காவேரியோட தங்கச்சி வந்து சொல்றாங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள உட்காருங்கன்னு சொல்றாங்க. இல்ல நீங்க உட்காருங்க, நீங்க சாப்பிடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகலான்னு பாக்குறாங்க. அது எப்படி மாப்பிள்ள, நீங்க சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன், நீங்க இங்கதான் இருக்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம், உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே காவேரி வந்து, தம்பி அதுதான் அவங்க அவ்வளவு சொல்றாரு இல்ல, உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னதும் இப்ப உடனே கண்மணி முறைச்சு பாக்குறாங்க. என்னடி பண்ண சொல்ற, உன் சித்தப்பாங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப வேற வழி கிடையாது, சாப்பிடட்டும் விடுன்னு சொன்னதும் சரி சரி சாப்பிடட்டும் சொல்லிட்டு கண்மணி அமைதியாகிறாங்க. இப்ப உடனே எல்லாருமே வந்து உட்கார்ந்து பரிமாறும் போது உடனே கண்மணி வாமா வா, மாப்பிள்ளைக்கு பரிமாறு, உன் சித்தப்பாவுக்கு எனக்கும் பரிமாறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி சிக்கன் குழம்பு கண்மணி சூப்பரா வைப்பான், சாப்பிடுங்கன்னு சொன்னதும் அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறாங்க. உடனே கண்மணியோட சித்தப்பா வந்து, என்ன மாப்பிள்ள இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நல்லா அள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு அன்புவை வந்து வாயை திறக்க சொல்லி நம்ம கண்மணியோட சித்தப்பா வாய் நிறைய சாப்பாடு போட்டு விட்டுறாங்க. இது அன்புக்கு பொறை ஏறிடுது. ஐயோ மாப்பிள்ள பொறை ஏறிடுச்சா, இருங்க இருங்க நான் தட்டி விட்டேன்னு சொல்ல உடனே கண்மணி வாமா வந்து தட்டி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அன்புவை பயங்கரமா வந்து கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சித்தப்பா அமைதியா போயிட்டு தூங்க போறீங்களா இல்லையா, எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. என்ன கண்மணி எதை மிரட்டுறியா, உன் சித்தப்பனை மிரட்டுறியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க குடிக்கவே மாட்டீங்கன்னு தானே சொன்னீங்க, உங்களுக்கு குடிச்சா உயிருக்கு ஆபத்துன்னு தெரியல, தெரிஞ்சும் ஏன் சித்தப்பா இப்படி குடிச்சிங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கண்மணி வந்து பேசுறாங்க. உடனே கண்மணியோட சித்தப்பா அன்போட கையை பிடிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொல்றது, குடிச்சாதான் என் மனசுல இருக்கிற விஷயம் வெளியே வருன்றதுக்காக தான் நான் இப்படி குடிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிட்டு கண்மணி, என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்க. அன்பு கண்மணி 2 பேருமே கடவுளால படிக்கப்பட்டவங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. கடைசியில 2 பேருமே இரு துருவம் மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவ்வளவு உயிரா 2 பேரும் இருந்தாங்க. இப்ப 2 பேரும் மாறி மாறி இப்படி இருக்கிறது எல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு அன்பும் ஃபீல் பண்றாங்க, கண்மணியும் ஃபீல் பண்றாங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் நான் இருக்கேன் மாப்பிள்ள, எங்களுக்கு குழந்தை கிடையாது, நாங்க குழந்தைய நினைக்கிறதே கண்மணி தான், கண்மணியோட லைஃப் இப்படி இருக்கிறத நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. 2 பேரு மேலுமே தப்பு இருக்கு. கண்மணி உங்க பாட்டி அடிக்க கை ஓங்குனது தப்புனா, நீங்க கண்மணிய வீட்டை விட்டு போக சொன்னதும் தப்பு. அதே மாதிரி இடியாப்பம் விக்கிறவங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துறீங்களே அதுவும் தப்புதான். உங்க பாட்டி என்ன பேசினாங்கன்றது உங்களுக்கு தெரியாது மாப்பிள்ள, அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி அழுந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்ட அன்புக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே கவிரி வந்து அவரோட மனசுல இருக்கிற வேதனையும் ஆதங்கத்தையும் அவர் அப்படி சொல்றாரு. தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கண்மணிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே கண்மணி வந்து வாங்க சித்தப்பா வாங்க, யாருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதவங்களுக்கு நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது கிடையாது, நீங்க பேசி உங்களுடைய எனர்ஜியை நீங்க ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க, வாங்க சித்தப்பா வாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அன்பும் ஃபீல் பண்ணிட்டே கண்மணியோட சித்தப்பா என்ன சொன்னாங்களோ அதை பத்தியே நினைச்சிட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்ப தேன்மொழி வந்து அன்பு சார்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. இல்ல கண்மணியோட சித்தப்பா பேசின விஷயத்த நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு போதையில ஏதாவது ஒண்ணு உளறி இருப்பாரு, அதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன இப்படி வந்து கேக்குறீங்க, அவரு போதையில பேசினாலும் தெளிவா தான் பேசியிருக்காரு, கண்மணியை பத்தி உங்களுக்கு புரியாதது அளவுக்கு யாருக்கும் புரியாது, கண்மணி எப்படிப்பட்டவ என்ன ஏதுன்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சும் நீங்க அவளை இப்படி வெறுக்கிறீங்களே அது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கண்மணி பண்ணது சரி, நான் பண்றது தப்பு நீங்க சொல்ல வரீங்களா,
கண்மணி வயசு வித்தியாசம் பார்க்காம என்னுடைய பாட்டியை அடிக்க கை ஓங்குனாங்க. அப்ப அது சரியான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்மணி பண்ணது இப்ப வரைக்கும் அவ தப்புன்னு சொல்லவே கிடையாது. அவ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான். அவளையும் சொல்லவா தப்புதான் சொல்லிட்டு, அதுக்காக உங்க பாட்டி பேசினது எல்லாமே மறந்துடுவீங்களா சொல்லுங்க. 1000 தான் இருந்தாலுமே ஒரு பெத்த அம்மாவ வேற ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி தப்பு பண்ணி பேசினா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா கண்டிப்பா கைய ஓங்குனது மட்டும் இல்ல, அவங்க கைய ஓங்கி கையவும் உடைச்சி எந்த வாய் பேசிச்சோ அந்த வாயில இருக்கிற பல்ல தட்டி கையில கொடுத்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க அம்மாவை பத்தி பேசியிருந்தா இந்த வேலையை தானே நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, கண்டிப்பா என் அம்மாவை யார் தப்பா பேசியிருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். அந்த மாதிரி தானே கண்மணியும் பண்ணான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம அன்பு கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. உடனே இங்க பாருங்க சார், அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்க பண்ணது சரியா தப்பான்றது புரியும். கண்மணி பண்ணது தப்புதான். எந்த விஷயம் தெரியுமா? வயசானவங்கன்னு பார்க்காம கைய ஓங்குனது தப்புதான். என்னதான் 1000 தப்பா பேசியிருந்தாலும் கைய ஓங்கி இருக்க கூடாதுதான். ஆனா அதுக்காக நீங்க கண்மணிய வீட்டை விட்டு போ, இனிமே என் வாழ்க்கையில நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கண்மணியோட தொழிலை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் பேசுனீங்க. இப்ப வரைக்குமே அதை பத்தி பேசி கண்மணியோட மனசை காயப்படுத்துறீங்களே, அப்ப அது மட்டும் சரியான்னு சொல்லிட்டு தேன்மொழி எல்லா விஷயமும் அன்புக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப அன்பும் அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே இப்ப நம்ம கண்மணி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சித்தப்பா சொன்ன விஷயத்தை எல்லாமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பும் வந்து தேன்மொழி சொன்ன விஷயம் எல்லாமே நினைச்சு 2 பேருமே மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு வந்து கண்மணி வந்து பண்ணது சரியா தப்பான்றது தெரியல. 1000 தான் இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நம்ம கண்மணி அப்படி பேசியிருக்க கூடாதுன்றத அன்பு வந்து ரிலீஸ் பண்றாங்க. நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல கண்மணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். இடியப்ப பத்தி பேசுனது ரொம்பவே தப்புன்றத அன்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம கண்மணி எப்பயும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புற மாதிரி வண்டியை தொடச்சிட்டு இருக்காங்க. இப்ப அன்பு கிட்ட போறாங்க. தயங்கி தயங்கி நிக்கிறாங்க. உடனே கண்மணி என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, உன்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. எதுக்காக மன்னிப்பு நீங்க என்கிட்ட கேட்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இடியப்பம் செய்ய தெரியவளுக்கு வேற என்ன தெரியும்னு சொல்லிட்டு உன்னை பத்தியும் உன் தொழிலை பத்தியும் நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். அதுக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொன்னதும் இதை கேட்ட கண்மணிக்கு, என்ன அடிக்கடி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, பேசும்போது வராத மான ரோஷம், அதுவும் தப்பு பண்ணிட்டோன்றது தெரியாம இப்ப வந்து கேக்குறீங்களே, நிஜமாவே நீங்க பண்ண தப்ப உணர்ந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களா, இல்ல யாரோ சொல்லி கேக்குறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, என் மனசு உணர்ந்துதான். நம்மளுக்குள்ள 2 பேருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம், 1008 ஈகோ கிளாஷ் இருக்கலாம். நம்ம 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து கடைசி வரைக்கும் வாழாம கூட போகலாம். ஆனாலும் நான் பேசினது இந்த ஒரு விஷயம் தப்பு. அதை நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட கண்மணி, பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறோமே அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. தீயினால் சுட்ட புண் கூட உள்ளாரும், ஆனா நாவினால் சுட்ட புண் உள்ளாராதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மாதிரிதான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பாரு எங்க இடியப்ப கடையை பத்தி நீங்க பேசினது மட்டும்தான் என்னுடைய மைண்டுக்குள்ள வருது. நீங்க என்னதான் தப்பா வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டாலுமே இது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே தேன்மொழி வந்து, அன்பு சார், ஏன்னா கண்மணி வந்து அந்த அளவுக்கு வருத்தத்துல இருந்தால அதனாலதான் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்லிட்டு, கண்மணி, அவர் தான் அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாரு இல்ல, மன்னிச்சதா என்ன, நீ ஏன் இவ்வளவு ஈகோஸ்டிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர் பண்ற தப்பெல்லாம் பண்ணிடுவாரு. ஒரே ஒரு வார்த்தையில மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டா உடனே நான் மன்னிக்கணுமா? என்னாலலாம் அப்படி மன்னிக்க முடியாது. என்ன பத்தியும் என்னுடைய இடியப்ப கடையை பத்தியும் அவர் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினாரு, என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? என்னாலலாம் ஏத்துக்க முடியாது. அவர் என்னதான் என்கிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட நான் அவரை ஏத்துக்க போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் அன்பு கேட்டுட்டு, இவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க வந்தோம் பாரு, நம்மள சொல்லணும், நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வந்தோம், அந்த மன்னிப்பை ஏத்துக்கிற பெருந்தன்மை கூட இல்ல, இவளெல்லாம் என்னதான் சொல்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு அன்பும் பழிப்படி கிளம்பி போயிடுறாங்க. கண்மணி அன்பும் முறைச்சிட்டே நிக்க, அன்பனும் கண்மணியும் முறைச்சிட்டே நின்றுட்டு 2 பேரும் மாறி மாறி முறைச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற சின்னசாமி, ஏய், நம்ம கண்மணி ஏத்தி விட்டாவே போதும், அன்பு இருக்கிற இடத்த காலி பண்ணிடவா போலன்றாங்க. செஃப் செஃப், அன்பு இருந்தா கூட இருக்கட்டும், கண்மணி தான் இருக்கக்கூடாது, கண்மணியை தான் நம்ம காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப சின்னசாமியும் நீலனும் சேர்ந்து கண்மணியை ரெஸ்டாரண்ட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு முடிவு வந்து பண்றாங்க. இதுக்கு அன்பு துணையா இருப்பாங்களா, இல்ல கண்மணிக்கு எதிரா செய்யற செயல்ல அன்பு வந்து கண்மணியை காப்பாத்துவாங்களா? இப்படி 2 பேரும் மாறி மாறி உதவி பண்ணி அன்பு வந்து திரும்ப கண்மணியை ஏத்துப்பாங்களா? அன்பு ஏத்துக்கிட்டாலும் கண்மணியை வந்து
அன்பு கூட வாழ சம்மதிப்பாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.